வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஜனவரி 22, 2024 இந்தியாவால மறக்க முடியாத ஒரு நாள். சங்கிகள் உச்சபட்ச கொண்டாட்டத்துல இருந்த ஒரு நாள். அன்னைக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தியாவுல ராமர் கோவில இனாகரேட் பண்ணி வச்சாரு. பாஜகவுடைய அரசியலுடைய மைய புள்ளியாக இருந்தது இந்த ராமர் கோவில். இதுக்கப்புறம் வந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக அபார வெற்றி பெறும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒட்டுமொத்த சங்கி கூட்டத்துக்கும் ஷாக் குடுக்கிற மாரி அயோத்தியா தொகுதியில சமாஜ்வாதி பார்ட்டி கட்சியைச் சேர்ந்த ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த எம்பி கிட்ட சங்கிகள் படுமோசமா தோத்து போனாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. ஆனா இப்போ மீண்டும் சங்கிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கு. அதாவது இன்னும் 8 மாசத்துல உத்தரப்பிரதேஷ்ல தேர்தல் வரப்போகுது. இந்த முறையாவது கோட்ட விட்டத எப்படியாவது புடிக்கணும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அரசு தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான், அவங்க தலையில இடிய இறக்குற மாரி ஒரு மிகப்பெரிய முறைகேடு, ஒரு ஸ்கேம், அதுவும் பாஜகவுடைய அரசியலுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய ராமர் கோவில்ல கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கும் மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பண மோசடி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளியில வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். அதாவது பெருமாள நம்ம காப்பாத்தினா பெருமாள் நம்மள காப்பாத்துவார் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் கொஞ்ச நாள் முன்னால பேசினார்ல, இதுதான் இவங்க பெருமாள காப்பாத்துற லட்சணம். பெருமாள் கிட்டயே பிக் பாக்கெட் அடிச்சிருக்குது இந்த சங்கி கும்பல். இப்போ இந்த நியூஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பயங்கர பதட்டமாயி, இத எப்படி ஊத்தி மூடலாம்? அதுவும் எலக்ஷனுக்கு முன்னால இது மிகப்பெரிய பேசும் பொருளா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு தீவிர யோசனையில இருக்கு யோகி ஆதித்யநாத் அரசாங்கம். ஒரு பக்கம் மக்களுடைய மத நம்பிக்கைய தங்களுடைய அரசியல் விளையாட்டுகளுக்காக பயன்படுத்தி ஓட்டு வாங்கிட்டு, இன்னைக்கு அதே மத நம்பிக்கை அப்படிங்கிற பேர்ல கடவுள்கிட்டயே சொரண்டி தின்னுருக்கு இந்த கும்பல். இந்த குற்றச்சாட்டுகள நாம வைக்கலங்க. இந்த சனாதன கூட்டத்துக்கு ஆதரவாக இருந்த இந்த சனாதன கூட்டத்தை சேர்ந்த சங்கிகளே இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. பூரியை சேர்ந்த சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி அப்படிங்கிறத தாண்டி இந்த ராமர் கோவில தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பக்திய கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆன்மீகவாதிகளோட பிசினஸ் மேன் தான் ராமர் கோவில மொத்தமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கண்ட்ரோல் பண்றது மூலமா கோடிக்கணக்கான பணத்தை திருடி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சங்கராச்சாரியார் சொல்றாரு. இன்னொரு சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு, இத சும்மா விடக்கூடாது. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடத்தி சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்படிப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுகிட்டும் இந்த திருட்டுக்கு ஆதரவா இவங்க வாய மூடிக்கிட்டு மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இத பத்தி கோர்ட் வரைக்கும் போய் வழக்கு போட்டிருக்கிற ஒரு முக்கியமான சங்கி யாரு தெரியுமா? சந்தோஷ் தூபே அப்படிங்கிற முன்னாள் கரசேவகர். இவரு எல்கே அத்வானியோட சேர்ந்து பாபர் மசூதி இடிப்பு வழக்குல ஒரு முக்கியமான குற்றவாளி. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு தெரியுமா? யோகி மோடி அரசாங்கம் டபுள் இன்ஜின் சர்க்காரை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. ஒரு காலத்துல இஸ்லாமியர்கள், அதாவது பாபர் வந்து நம்ம சொத்தெல்லாம் லவுட்டிட்டு போயிட்டாரு, கஜினி வந்து நம்ம சொத்தெல்லாம் சுரண்டிட்டு போயிட்டாரு, நம்ம கோவில்களோட சொத்தெல்லாம் பறிபோயிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அரசாங்கமும் இந்த ட்ரஸ்டை சேர்ந்த நிர்வாகிகளும் சேர்ந்தே பக்திங்கிற பேர்ல சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்ட யோகி மோடி அரசு மீது வைத்திருக்கிறார். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இவங்க மட்டும் தான் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா, ராம் மந்திர் கன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டியோட சேர்மன் நிர்பேந்திர மிஸ்ரா. இவர் ஆரம்பத்துல பூசி முழுக முயற்சி பண்ணாலும் கடைசியில வேற வழி இல்லாம பல்வேறு டிவி சேனல்ஸ்ல இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. வெளிப்படையாக பகல் கொள்ளை நடந்திருக்கிறது. இந்த ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பேங்க் எம்ப்ளாயீஸும் அரசும் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்குது அப்படின்னு வெளிப்படையாக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அப்படி என்ன கொள்ளை நடந்தது அப்படிங்கறத தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இது எவ்வளவு பெரிய ஸ்கேம். கிட்டத்தட்ட 5,000 கோடிய தாண்டும் அப்படின்னு சொல்றாங்களே. உண்மையிலே இவ்வளவு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருதுன்னா, ஒரு சாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒரு நாளைக்கு ராமர் கோவில் உண்டியல்ல பணம் மட்டும் கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 50 லட்சத்துல 60 லட்சம். அதுவும் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி டூ பிப்ரவரி மகா கும்பமேளா நடந்ததுல்ல,
அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கலெக்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ 5000 கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டா நமக்கு தோணாது. ஆனா பிஜேபி அரசு, அதுவும் குறிப்பாக யோகி ஆதித்யநாத் அரசுக்கு இந்த ஸ்கேம் ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறியிருக்கு. ஏன்னா 9 மாசத்துல மறுபடியும் யுபி அசெம்பிளி எலக்ஷன் வரப்போகுது. நியாயமா என்ன பண்ணணும்? எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இத இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லையா? ஆனா யோகி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவசர அவசரமா ஒரு எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம ஃபார்ம் பண்ணி, நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி உடனே எங்களுக்கு இன்டரிம் ரிப்போர்ட் குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எஸ்ஐடியும் அவசர அவசரமா இன்வெஸ்டிகேட் பண்ணி கடந்த செவ்வாய்க்கிழமை இன்டரிம் ரிப்போர்ட்ட குடுத்திருக்கிறாங்க. ஆனா வழக்கம் போல பப்ளிக் டொமைன்ல எதையும் பதிவு பண்ணாம ஒரு குளோஸ்ட் என்வலப்ல இந்த இன்டரிம் ரிப்போர்ட்ல பல்வேறு முக்கியமான ஃபைண்டிங்ஸ இவங்க பதிவு பண்ணி, யோகி ஆதித்யநாத்தோட மிக நெருங்கிய எய்ட், அதாவது அவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய சஞ்சய் பிரசாத் என்பவரிடம் இவங்க சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இதுல 2 வேடிக்கை. ஒண்ணு என்னன்னா, இந்த ஸ்கேமே மக்கள் குடுத்த பணத்துல, பக்தர்கள் குடுத்த டொனேஷன்ல தான் நடந்திருக்கு. ஆனா இத பத்தின டீட்டெயில்ஸ மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மக்கள் கிட்ட இருந்து மறைச்சுட்டாங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சஞ்சய் பிரசாத் என்பவர் யோகி ஆதித்யநாத்தோட குளோஸ் எய்ட் மட்டும் இல்ல. இந்த ராம் மந்திர் ட்ரஸ்ட்ல எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஆஃப் த யுபி கவர்ன்மெண்ட், அதாவது யுபி கவர்ன்மெண்டால் இந்த ட்ரஸ்ட்ல நியமிக்கப்பட்ட ஒருத்தர் தான் இந்த சஞ்சய் பிரசாத். அப்போ வேடிக்கைய பாருங்களேன். யாரு திருடனாங்களோ, அந்த திருட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி பிரிலிமினரி ரிப்போர்ட்ட திருடனவன் கையிலேயே கொண்டு போய் குடுத்திருக்குது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம். ஆனா ஜர்னலிஸ்ட்ஸும், மீடியாவும் இத சும்மா விடுவாங்களா? தோண்டி தொளாவி என்னென்ன முறைகேடுகள் அப்படிங்கிறத இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இத படிச்சு பார்த்தா, எப்படி ஆர்கனைஸ்டா ஒரு நெட்வொர்க்கா இவங்க பல்வேறு லெவல்ல திருடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா புரிய வரும். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூப்பர்விஷனும் இல்லாம கம்ப்ளீட்டா டோட்டல் என்டயர் ப்ராசஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கோவிலுக்கு உண்டியல் மூலமா வரக்கூடிய டொனேஷனாக இருக்கட்டும், இல்ல மத்த பொருள்களாக வரக்கூடிய டொனேஷனா இருக்கட்டும், இத யாரு ஹேண்டில் பண்றாங்க? இத எப்படி கணக்கு பண்றாங்க? இத எந்த இடத்துல டெபாசிட் பண்றாங்க? எந்த பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வைக்கிறாங்க? இந்த இடத்துல எல்லா ஸ்டெப்லயுமே காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு பேப்பர்ல ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது யூனிஃபார்ம் போட்டுக்கணும், இந்த டைமுக்கு உள்ள வரணும், இந்த டைமுக்கு வெளியில போணும், இந்த இடங்கள்ல வந்து இந்த எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் தான் என்ட்ரி அலவுடு, யார் வேணா எந்த இடத்துக்கும் போக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம், ரூல்ஸ் எல்லாம் பேப்பர்ல இருந்தாலும், எந்த எம்ப்ளாயும் அத ஃபாலோ பண்றது இல்ல. யாருமே யூனிஃபார்ம் போடுறது இல்ல. எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் ஃப்ரீ ஆக்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிசிடிவி பேருக்கு தான் இருந்திருக்கு. பல இடங்கள்ல சிசிடிவி வேலை செய்யல. அப்படி வேலை செய்யக்கூடிய சிசிடிவில கூட பல ஃபுட்டேஜ் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல. கேஷ் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பல பக்தர்கள் வந்து கோல்டு, சில்வர், பிரஷியஸ் ஸ்டோன்ஸ், நகைகள் இப்படி நெறைய பேர், பல செல்வந்தர்கள், ஜுவல்லரி ஷாப் ஓனர்ஸ், பல யூனியன்ஸ், ட்ரஸ்ட் இவங்கெல்லாம் வந்து கோவிலுக்கு இந்த மாரி கைண்ட்ல டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோல்டு, சில்வர், ஸ்டோன்ஸ் இதுக்கெல்லாம் ஏதாவது ரெசிப்ட் குடுத்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. எவ்வளவு வந்தது அப்படிங்கிறதுக்கான கணக்கு இல்ல. அக்கவுண்ட்ஸ் புக்ல இத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா இல்ல. இதெல்லாம் எந்த பேங்க்ல கொண்டு போய் எந்த லாக்கர்ல வச்சிருக்காங்கன்னு கேட்டானா, இது எதுக்குமே தரவு இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல. முன்னையாவது எடை குறைப்பு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பல்வேறு நகைகள ஒட்டுமொத்தமா சுருட்டி வாரிக்கிட்டு போயிட்டு, அதுக்கு பதிலா போலிகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வெளியில வந்திருக்கு. இதுல யாரெல்லாம் இன்வால்வ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்டை சேர்ந்த அபிஷியல்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கு. அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸும் இதுல இன்வால்வ்டு. இங்க பேங்க் இருக்கு இல்லையா? அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால தான் இங்க வரக்கூடிய டொனேஷன்ஸ், அப்புறம் இந்த பொருட்கள்லாம் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு ட்ரஸ்டோட சேர்ந்து ஸ்டேட் பேங்க் ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஆனா ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இத ஒரு பிரைவேட் ஆளுக்கு கான்ட்ராக்ட்டா விட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட் பேங்கை சேர்ந்த எம்ப்ளாயீஸ், அப்புறம் இந்த பிரைவேட்டா கான்ட்ராக்ட் விடப்பட்ட அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் எல்லாரும் இந்த கூட்டு சதியில இன்வால்வ்டு அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டுகளை எஸ்ஐடி இன்டரிம் ரிப்போர்ட்டா யோகி ஆதித்யநாத் அரசு கிட்ட கொடுத்திருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த எஸ்ஐடி 2 முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா, சம்பந்தப்பட்டவங்க மீதெல்லாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர
முதல்ல இந்த ட்ரஸ்டுக்கு சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணி இதை தொடர்ந்து மேற்பார்வை பண்ணணும். அரசாங்கம் இந்த நிர்வாகத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனையும் குடுத்திருக்கிறாங்க. இந்த 2 விஷயத்த தான் இன்னைக்கு நாம முக்கியமா பேச வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் சம்பந்தப்பட்டவங்க யாரு அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சாலும் எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணல, நடவடிக்கையும் எடுக்கல. இடி, சிபிஐ, சிஏஜி அப்படின்னு யாருமே இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பத் ராய் என்கிற நபர். இவர் யாருன்னா, விஸ்வ இந்து பரிஷத்துடைய பிரசிடென்ட். அதே மாரி ராமர் கோவில் ட்ரஸ்டுடைய ஜெனரல் செக்ரட்டரி. ஒட்டுமொத்த கோவில் நிர்வாகத்தை மேற்பார்வை பார்க்கக்கூடிய முக்கியமான நபர் இவர்தான். இவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முதல்லயே வந்திருக்கு. அதாவது ராமர் கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லயே ஏகப்பட்ட லேண்ட் கிராபிங், அதாவது நில அபகரிப்புல இவர் ஈடுபட்டிருக்கிறாரு. பல்வேறு ஏழை எளிய இஸ்லாமிய மக்கள் அந்த ஏரியால இருந்தவங்க எல்லாம் உருட்டி மிரட்டி அவங்க கிட்ட இருந்து நிலத்தை கையகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி ட்ரஸ்டுக்கு வந்த டொனேஷன் பணத்தை இவர் கையாடல் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஆக்சுவல் லேண்ட் வேல்யூ விட கிட்டத்தட்ட 800 மடங்கு 1600 மடங்கெல்லாம் விலை கொடுத்து சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய அந்த நிலபுலன்களை இவர் ட்ரஸ்டுக்காக வாங்கியிருக்கிறாரு. இதுல ஏகப்பட்ட பணத்தை இவர் கையாடல் பண்ணியிருக்கிறாரு. அதாவது சாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. 3 கோடி லெவல் ப்ராப்பர்ட்டிய 24 கோடி குடுத்து வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு கிரவுண்ட 1.7 கோடிக்கு ஒரு நபர் வாங்குறாரு. அடுத்த 5வது நிமிஷம் அதே நிலத்தை கிட்டத்தட்ட 18.5 கோடிக்கு இந்த சம்பத் ராய்க்கு கைமாத்தி விட்டிருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட முறைகேடுகள் இந்த சம்பத் ராய் மேல இருக்கு. இவர்தான் மெயின் அக்யூஸ்ட். இவர் விஸ்வ இந்து பரிஷத்துடைய பிரசிடென்டா இருக்கிறதுனால இவங்களுடைய தயவு பாஜகவுக்கு தேவைப்படும் அப்படிங்கறதுனால தான் யோகி ஆதித்யநாத் அரசு இன்னும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எப்போ எழுந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் இதுக்கும் எங்களுக்கும் என்னப்பா சம்பந்தம், ட்ரஸ்ட் வேற நாங்க வேற அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நழுவ முயற்சி பண்றாங்க. ஆனா உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமர் கோவில் ட்ரஸ்ட்ல கிட்டத்தட்ட 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 15 மெம்பர்ஸ்ல 12 பேர் நேரடியாக மோடி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ட்ரஸ்ட் அபிஷியல்ஸ்க்கு தெரிஞ்சுதான் இந்த ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டும் இதுல எந்த அளவுக்கு இன்வால்வ்டா இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்போ அரசாங்கம் இந்த ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பேங்க், அவங்க எம்ப்ளாய் பண்ண பிரைவேட் கம்பெனி, இப்படி பல்வேறு லேயர்ஸ்ல ஒரு நெட்வொர்க்கா ஆபரேட் பண்ணி கிட்டத்தட்ட 3500 கோடியில ஆரம்பிச்சு 5000 கோடி வரைக்கும் இந்த 2 வருஷத்துல இவங்க ராமர் கோவில்ல ஆட்டைய போட்டிருக்கிறாங்க. இத பத்தி ஏற்கனவே அரசாங்கத்துக்கு தெரியுமா, தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கும் இன்னைக்கு ஆதாரம் வெளியில வந்திருக்கு. அதாவது ஒரு பிரைவேட் ஆடிட் ஃபர்ம் இந்த ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ஸ ரெகுலரா ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கடந்த 2025ஆம் ஆண்டே இங்க ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது, அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இதுல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அறிக்கையே வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் வாய மூடிட்டு மௌனமா இருந்திருக்கு, வேடிக்கை பார்த்திருக்குன்னா இவங்களுக்கும் இந்த கூட்டுக்களவாணித்தனத்துல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்குல்ல, ராமர் கோவில் இனாகரேஷனுக்கு மொத்தமா முன்னால நின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் எடுத்துக்கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ஏன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு? எப்பவும் போல மௌனமாக இத கடந்து போக முயற்சி பண்றாரு. ஒரு பிரதமராவும் ஒரு வார்த்தையும் பேசல. இந்து மதத்தின் பாதுகாவலன் நான் தான், ராமருடைய நேரடி வாரிசு நான் தான் அப்படின்னு தன்னை முன்னிறுத்தி கொண்ட ஒரு ஹிந்துவாகவும் இவர் வாயை திறக்கல அப்படிங்கிறதுதான் இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி எஸ்ஐடில சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், நேரடியாக அரசு தரப்புல இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணி இந்த நிர்வாகத்தை அரசாங்கம் கையில எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கமும் இந்த கூட்டுக்களவாணித்தனத்துல ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறதுனால இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனா இந்த சங்கி கூட்டம் தமிழ்நாட்டுல தொடர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறநிலையத்துறைய அப்படியே கலைச்சிடணும், அறநிலையத்துறைன்னு ஒண்ணு தேவையே இல்ல, இந்து கோவில்களை எங்க கிட்ட ஒப்படைங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தாங்க. ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் என்ன சொன்னாங்க, பெருமாளை நம்ம காப்பாத்தினாதான் பெருமாள் நம்மள காப்பாத்துவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, பெருமாளுக்கே பாதுகாப்பு இல்ல, பெருமாளோட சொத்துக்கே பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறதுதான் உண்மையான நிலைமையா இருக்கு.
நம்ம நிர்மலா மாமியே என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். "உண்டியல்ல போடாதீங்கோ, தட்டுல போடுங்கோ" அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? உண்டியல்ல போட்டதையே இதுங்க இவ்ளோ ஆட்டைய போட்டிருக்குன்னா, அப்போ தட்டுல போட்டதெல்லாம் இதுங்க எவ்ளோ வாரி முழுங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ராமர் கோவில் ஸ்கேம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்த வெளியில கொண்டு வந்திருக்கு. இவங்கள பொறுத்தவரைக்கும், சங்கிகள பொறுத்தவரைக்கும் பக்தி அப்படிங்கிறது மதத்த காப்பாத்துறதுக்கு இல்ல. பக்திய பயன்படுத்தி ஓட்டு வாங்குவாங்க. பக்திய பயன்படுத்தி கோவில்கள பவர் சென்டர்ஸா மாத்தி அரசியல் பண்ணுவாங்க. கடவுள் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுரண்டி திங்கிறதுக்கு ஒரு வடிகால். அவ்வளவுதானே தவிர, உண்மையான பக்தியும் கிடையாது. ஒரு மண்ணாங்கட்டியும் இதுங்க கிட்ட கிடையாது. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உண்மை. 2வது அறநிலையத்துறை அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல ஏற்படுத்தப்பட்டதே, இது போன்ற முறைகேடுகள தடுக்கணும் அப்படின்னு தான். இப்படி தனியார் கையில கோவில்கள் போயிடுச்சுன்னா, எந்த அளவுக்கு 2 வருஷத்துல இவங்க சுரண்டி தின்னுருக்காங்க. இப்படி கோவில்களை, அரசு சொத்துகள தனியார் கிட்ட தூக்கி தாரவாத்து குடுத்துட்டோம்னா, இவங்க எவ்வளவு சுரண்டி திம்பாங்க. அது மூலமாக எவ்வளவு பவர்ஃபுல்லா மாறுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்தர்கள் கோவிலுக்கு போய் எதுக்காக உண்டியல்ல பணம் போடுறாங்க? இல்ல கோவிலுக்கு ஏன் டொனேட் பண்றாங்க? ஒண்ணு நாங்க வேண்டிக்கிட்டோம். கடவுள் எங்க வேண்டுதல நிறைவேத்தி குடுத்துருச்சு அப்படின்னு ஒரு காணிக்கையா கொண்டு போய் குடுப்பாங்க. இந்த பணத்து மூலமா கோவிலுக்கு வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, இல்ல அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நெனைப்பாங்க. இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கு. இத நிறைவேத்தி குடுப்பா அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கொண்டு போய் டொனேஷன் குடுப்பாங்க. இப்படி கொடுக்கப்படக்கூடிய டொனேஷன மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் அறநிலையத்துறைன்னு ஒண்ணு அமைச்சு அந்த அரசாங்கம் பயன்படுத்துது. அதாவது கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யறது, ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் போடுறது, பக்கத்திலேயே கோவிலுடைய நிதியிலிருந்து ஒரு ஸ்கூல் கட்டுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, கல்லூரிகள் கட்டுறது, ஆ வணிக வளாகங்கள் கட்டுறது, அது மூலமாக சின்ன சின்ன தொழில் செய்றவங்களுக்கு ஒரு குறைந்த விலையில ஒரு சப்சிடைஸ்ட் ரேட்ல அவங்களுக்கு வாடகை குடுக்கும்பொழுது, அவங்களுக்கு வருமானம் வருது. அதே மாரி கோவில்களுக்கும் ஒரு வருமானம் வருது. அது மூலமாக கோவில புனரமைக்கிறதுக்கு, கோவிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர மெயின்டெயின் பண்றதுக்கு, இப்படி எத்தனையோ விஷயங்கள செய்றாங்க. பல முக்கியமான கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, தேவைக்கு அதிகமாகவே நிதி இருக்கு. கோவிலுடைய அடிப்படை தேவைகள், எம்ப்ளாயீஸோட சேலரி, கோவிலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டனன்ஸ் இதெல்லாம் தாண்டி, மிச்சம் உபரி இருக்கக்கூடிய பணத்த, அந்த ஏழை எளிய மக்களுக்கு உபயோகிப்பதில் என்ன தப்பு இருக்கு? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப என்ன 2 பள்ளிக்கூடம் கட்டிவிட்டா, அதுல ஏழை எளிய ஹிந்து மக்கள் தானே படிக்க போறாங்க. அவங்க வீட்டு குழந்தைங்க தானே படிக்க போகுது. கூட ஒரு 4 இஸ்லாமிய குழந்தைகளோ, இல்ல 4 கிறிஸ்துவ குழந்தைகளோ படிச்சுட்டு போனா, அதுல யாருக்கு என்ன நஷ்டம்? இப்ப எத்தனையோ மிஷனரிகள் ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க. அதுல என்ன கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த குழந்தைங்க மட்டும் தான் படிக்கிறாங்களா? இன்ஃபாக்ட் இன்னைக்கு பிஜேபில முக்கியமான தலைவர்களா இருக்கக்கூடிய பல பேர், இந்த மாரி மிஷனரீஸ் நடத்தின ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் இன்னைக்கு இந்த பதவியில வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, அறநிலையத்துறையினால நடத்தப்படக்கூடிய பள்ளி, கல்லூரிகள்ல மற்ற மதத்தைச் சேர்ந்த குழந்தைகள் படிக்கக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு அல்பத்தனமான ஒரு விஷயமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். ஒரு 4 ஏழைகளுக்கு நல்லது நடக்குதுன்னா, அததானே எல்லா மதமும் சொல்லுது. எல்லா மதத்துடைய அடிப்படை என்ன? லவ் இஸ் காட் அப்படிங்கிறாங்க கிறிஸ்டியானிட்டில. அன்பே சிவம் அப்படிங்கிறோம் நம்ம. இன்ஷா அல்லாஹ்ங்கிறாங்க இஸ்லாமியர்கள். கடவுள் அப்படிங்கிறது அன்புக்கு ஒரு பேரா தானே சொல்றாங்க. அன்பு காட்டுறது தானே உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும். ஏழை மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு உதவி பண்றது தானே உண்மையாக ஆன்மீகமாக இருக்க முடியும். ஆனா இந்த சங்கி கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு, அவர்கள் பெற்றெடுத்த கள்ள குழந்தையான தாவேகா அரசு இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அறநிலையத்துறை சார்பாக கட்டப்படக்கூடிய கல்யாண மண்டப கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. பக்தர்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்படக்கூடிய வணிக வளாகங்கள கேன்சல் பண்ணிட்டாங்க. பார்க்கிங் லாட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால யாருக்கு வருமானம் வரப்போகுது? சம்பந்தப்பட்ட அந்த கோவிலுக்கு தானே வருமானம் வரப்போகுது. அந்த வருமானத்துல அந்த கோவில் சார்ந்த விஷயங்கள தானே பண்ண போறாங்க. அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய ஹிந்து மக்கள் தானே இதனால பயன்பட போறாங்க. அதனால இத வெறும் பொலிட்டிக்கல் இஷ்யூவா மட்டும் பார்க்காம, இஷ்யூ ஆஃப் ஃபெய்த்தாவும் பார்க்க நம்ம கத்துக்கணும். இதுல உச்சபட்ச ஐரணி என்ன தெரியுமா? ராமருடைய வரலாறே எடுத்துக்கங்களேன். அவர் என்ன பண்ணாரு? எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம். எனக்கு இந்த பட்டம், பதவி இதெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த சொத்து சுகம்லாம் வேண்டாம். எங்க அப்பா பண்ணி குடுத்த ஒரே சத்தியத்துக்காக நான் 14 வருஷம் காட்டுக்கு போய் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி, அவள் வாழ்நாள்ல முக்கியமான ஒரு பகுதிய அவர் ஒரு சாதுவா காட்டுல போயி எந்தவித சௌரியங்களும் இல்லாம தன்னுடைய வாழ்நாள கழிச்சவரு. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு ராமர் பேர்ல இந்த கூட்டம் கோடி கோடியா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு. இவர்கள் தான் மதத்தை காப்பாத்த போறாங்களா? இந்துக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.